السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ரமதானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மித்ரியா ஷரீஃபுடைய விளக்கம் சொல்லி வருகிறோம். இன்றைய தினம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மலையிலிருந்து உருண்டு வந்த ஒரு கல், அவர்கள் நீ நில்லே என்று சொன்னவுடன் அந்த கல் அங்கேயே நின்று விட்டது. அதுவும் அந்தரத்தில் தரையில் படாமல் நின்று விட்டது. அது எப்படி என்பதை பற்றி இமாம் சதகத்துல்லா அப்பார் ரலியல்லாஹு அவர்கள் பாடுகிறார்கள். அதை பற்றி நாம் சொல்கிறோம். إلى رأسه صخر تردى بأنهوى بإلقاء ملعون فأمسك في الهوى مليح الحلا كم عاشق مات في الهوى صدوق فلم ينطق مدى الدهر أنهوى كذلك قال الله في محكم النص صلاة وتسليم وأزكى تحيتي على مشبع الجم الغفير من القرسي. சதகத்துல்லா பரலில் அவர்கள் சொல்கிறார்கள், இலா ரசிஹி சஹருன் தரத்தா பி அன்ஹவா. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை நோக்கி ஒரு கல்லு உருண்டு வந்தது. பில்காய் மல்ஊனின் ஃபம்சிக ஃபில் ஹவா. அது யாருன்னு சொன்னால் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவன், அல்லாஹ்வுடைய பதுவாவுக்கு ஆளான ஒருத்தன் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு தருணம் பார்த்து கொண்டே இருந்தான். சரியாக அவர்கள் மலை அடியாரம் ஒன்றுக்கு அருகாமையில் வருகின்ற பொழுது அந்த மலையின் மேலிருந்து ஒரு கல்லை உருட்டி விட்டான். அப்போ நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த கல் உருண்டு வரும்போது டக்குன்னு திரும்பி பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே கல் உருண்டு வரதை பார்த்து அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு நீ அங்கேயே நில்லன்னா. அவங்க சொன்ன உடனே அந்த செகண்டே அங்கே நின்று, பொதுவாக ஒரு ஆளை டக்குன்னு நிப்பாட்ட முடியாது. வேகமாக ஓடி வரக்கூடிய ஒரு ஆள் டக்குன்னு நிற்க முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாகி தான் நிற்பார். ஆனால் இந்த கல் அப்படியே பாதியிலெல்லாம் எல்லாம் இறங்கியெல்லாம் நிற்கல. எங்கே நில்லுன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல அப்படியே நின்றுது. அதாவது கல் உருண்டு வரும்போது அந்த மேலே உருண்டு கீழே உருண்டு அப்படி பட்டுப்பட்டுத்தானே வரும், பம்பாய் வரும். அப்போ அந்த பம்பாய் வருகின்ற பொழுது தரையிலேருந்து மேலே எழும்பும்போது அவங்க நில்லுன்னு சொன்னோன்னே அந்த தரையோட மேலே அப்படியே நின்று தரையில் படாமல் இன்றைக்கும் அந்த கல் தாய் பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கிறதாக நம்ம இஸ்லாமிய வரலாறு சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போ அவங்க சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அவங்களுடைய சொல்லுக்கு வழிபட்டு அங்கேயே நின்றது. அந்த கல் இப்போ தரையில் படாமல் அந்த இடத்துல நிற்கிறது என்று சொல்லி அந்த வரலாறு சொல்லி கொண்டிருக்கிறது. அதை ஒரு ஃபோட்டோவும் பிடித்து அனுப்பியிருக்கிறார்கள். அடுத்ததாக மலிஹுல் ஹுலா கம் ஆஷிக்கின் மாத்தபில் ஹவா. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு பெருக்கால சில பேர் அவர்கள் மீது இந்த காதலினால என்ன ஆயிட்டுன்னு சொன்னால் சில பேர் மௌத்தாவியே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு அன்பு உள்ளத்துல பெருக்கெடுத்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் ஒரு பெண்மணி சொன்னார், ஆயிஷா நாய் அவர்களே, எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை காட்டுங்கன்னு. அப்போ அவங்க கபரை நோக்கி போடப்பட்ட திரையை நீக்கி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை காட்டினாங்க. அந்த கபரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை பார்த்து அந்த பெண்மணி அழுது 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 அன்பு மேலிட்டு அங்கேயே மௌத்தா போயிட்டாங்க. அது அவர்கள் மீது இருந்தக்கூடிய அந்த இஷ்க், அந்த காதலினால் அப்படியே அங்கேயே மௌத்தா போயிட்டாங்க. அடுத்ததாக சொல்லுவாங்க, சதூக்குன் பலம் யந்திக் மதத்தஹரி அன்ஹவா. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்காலமும் உண்மையே பேசக்கூடியவர்களாக இருந்தார். அவர் பொய் பேச மாட்டாங்க. விளையாட்டுக்கோ பரியாசத்துக்கோ ஜோக் பண்ணுறதுக்கோ பொய்யே பேச மாட்டாங்க. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே உண்மை தான் பேசுவாங்க எல்லா காலத்தையும். கதாலிக்க காலல்லாஹு ஃபீ முஹ்கமின் நஸ்ஸி. அல்லாஹு தாலா கூட முஹ்கமின் நஸ்ஸின்னு சொன்னால் அல் குர்ஆன். குர்ஆனில் அல்லாஹு தாலா கூட அவ்வாறு தான் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறான்? வமா யம்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எப்போதுமே தன்னுடைய மன இஷ்டப்படி இஷ்டப்படி பேச மாட்டாங்க. அவங்க பேசுகிறது எதுவாக இருந்தாலும் அது வஹியாகத்தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் இல்லை. சாதாரணமாக அவங்க நினைச்ச மாதிரி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் வஹியை கொண்டு தான் பேசுவாங்கன்னு சொல்லி அல்லாஹு தாலா கூட என்ன செய்கிறான், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுக்கு ஒரு ஆதாரமாக அவன் மிக தெளிவாகவே குர்ஆனை சொல்லிவிட்டான். ஏன்னா குர்ஆனில் லைஃப் என்று சொல்றதுக்கோ சஹீஹ் என்று சொல்றதுக்கோ அப்படி மாற்றமெல்லாம் செய்ய முடியாது. குர்ஆன் முழுக்க சஹீஹ் தான், அல்லாஹுடைய வார்த்தைகள் அனைத்துமே. எனவே அல்லாஹு தாலா நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை பற்றி இவ்வாறு சொல்கிறார். இன்னும் நிறைய விளக்கங்களை இதை சொல்லிக்கொண்டு போகலாம், இன்னும் நிறைய சம்பவங்களை சொல்லிக்கொண்டு போகலாம். நேரம் இடம் கொடுக்காது என்பதனால இதோட முடித்துக் கொடுக்கிறோம். இது போன்ற இன்னும் செய்திகளை நாளைக்கும் நாங்கள் வித்ரியாவுடைய விளக்கத்திலே வாதுடைய ஹர்ஃபில் சொல்ல இருக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து எங்களுடைய வித்ரியா ஷரீஃபை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வாருங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். எங்களுக்காக துவா செய்யுங்கள். உங்களுக்கும் அல்லாஹ் தாலா